எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க புதிய காணொளிகளுக்கு. முதல் கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள வாசகம் மற்றும் காரணத்தை கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. வாசகம்: அசோகரின் ஆதரவால் புத்த மதம் இந்தியாவில் செழித்தது. சரி. புத்தர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர். அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. இரண்டாவது கேள்வி, சங்ககால நூல்களில் மதுரை காஞ்சி எனும் நூலை எழுதியவர்? மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி எனும் நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார். மூன்றாவது கேள்வி, ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம்? ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. அடுத்தது, எந்த கூற்று தவறானது? ஆப்ஷன் டி, அதாவது சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டது என்பது தவறு. மீதி மூன்றும் பாருங்க, இந்த மூன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து சமவெளி நாகரிகம் மலர்ந்தது. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். அப்போ ஹரப்பானா புதையுண்ட நகரம், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் யார்? சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் முதலாம் பராந்தகன். அடுத்து, மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர்? அதுவும் முதலாம் பராந்தகன். பாருங்க, இந்த ரெண்டு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். மதுரை கொண்டானும் முதலாம் பராந்தகன், அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வைந்தவனும் முதலாம் பராந்தகன். அடுத்து, சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? இதுக்கு 2, பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. அப்போ பி மட்டும் சரி. அப்போ மீதியெல்லாம் உங்களுக்கு கேள்வியாக கேட்குறேன். அதாவது சிந்து ஆறு எங்கிருந்து பிறக்கிறது? அதே மாதிரி கோதாவரி பிறக்கும் இடம் எது? மகாநதி பிறக்கும் இடம் எது? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கோத்திரியிலிருந்து பார்த்திங்கன்னா கங்கை ஆறு பிறக்கிறது. அதே மாதிரி பெட்டூர்லேருந்து எந்த ஆறு பிறக்கிறது? அகத்தியர் மலையிலேருந்து எந்த ஆறு பிறக்கிறது? இதெல்லாம் கேள்வியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 5-6 கேள்வி கேட்டிருக்கிறேன். இதுக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 9வது கேள்வி, கீழ்காண்பவர்களுள் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? கீழ்காண்பவர்களுள் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். அடுத்து,
இடைக்கற்காலத்தின் காலம் எது? இடைக்கற்காலத்தின் காலம் எது? ஆப்ஷன் சி, கிமு 800 ஆண்டு முதல் கிமு 4000 ஆண்டு வரை இடைக்கற்காலம். ஆயிரத்தி 857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன? ஆப்ஷன் டி, ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. அடுத்து, இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது? இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, டோக்கியோ. லாலா லஜபதி ராயால் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்ன? லாலா லஜபதி ராயால் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்ன? அன்ஹாப்பி இந்தியா. அன்ஹாப்பி இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா யார் எழுதுனது? ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாக்கூர். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, அனைத்திந்திய கிலாபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, டெல்லி 1919 ஏடி. கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை குரு தேஜ் பகதூர். குரு தேக் பகதூர். அடுத்து, 1897 ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் யார்? இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் விவேகானந்தர். ஆண்டு 1897. முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர்? இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்து, 1907 ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார்? மேடம் காமா. மேடம் காமா. 1905 ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? 1905 ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. அடுத்து, விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு? இப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரியான கேள்விகள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரும். 1898. கிபி 1898. இதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 1898 கிடையாது, கிபி 1897. விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மடத்தை தொடங்கிய ஆண்டு 1897. அதாவது கல்கட்டாவில், அதாவது பேலூர் நியர் கல்கட்டாவில். அப்போ ஏற்கனவே இந்த கேள்வி படித்ததுனால நம்ம இந்த மாதிரி தவறுகளை செய்ய தேவையில்லை.
பாருங்கள், அதாவது இந்த வீடியோவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 16வது கேள்வி, 1897ஆம் ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் விவேகானந்தர். அதனால் இந்த கேள்விகள் வந்து நீங்கள் வந்து தவறாக ஆன்சர் பண்ணவே கூடாது. நானே தவறாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அடுத்து ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் சுபாஷ் சந்திரபோஸ். சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்தது பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது லாகூர் கோட்டை, அக்பர், ஜமி மசூதி அவுரங்கசீப், செங்கோட்டை ஷாஜகான், அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். லாகூர் கோட்டை அக்பர், ஜமி மசூதி அவுரங்கசீப், செங்கோட்டை ஷாஜஹான், அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். அதாவது இந்த பக்கம் அமைக்கப்பட்ட இடங்கள், இது அமைத்தவர் யாருன்னு கீழே கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? சர் சையத் அகமது கான். சர் சையத் அகமது கான். இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வந்த சட்டம் எது? இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் ஆப்ஷன் ஏ 1858ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம். இந்த காணொளியின் கடைசி கேள்வி, 1904ஆம் ஆண்டு வி.டி. சவர்கார் மகாராஷ்டிரத்தில் மித்ரமேளா மற்றும் அபினவ் பாரத் தொடங்கிய 2 ரகசிய அமைப்புகளின் பெயர்கள் ஆகும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அதே மாதிரி நம்ம வழங்கக்கூடிய காணொளிகளுக்கு இடையில் கேள்விகள் கேட்டிருந்தால் நீங்கள் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். ஒவ்வொரு காணொளியிலையும் கேள்வி கேட்கும்போது அதை ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கப்பெறும். நீங்களும் தானாக தேடலாம். அதே மாதிரி மற்றவர்களுக்கும் தகவல் கிடைக்கப்பெறும். நன்றி.